بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما وارزقني فهما. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. இவரிந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து வரக்கூடிய இந்த ஏக வல்லோனை போற்றி அவனின் சலாமும் சாந்தியும் லோக போதகரும் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் அரிசூர்களை அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் எல்லோரின் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்று உண்டாகட்டுமாக. அல்லாஹு தாலா புனிதமான இந்த ஜும்மாவுன தினத்தின் பொருட்டால் நம்முடைய குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. நாம் மரணிக்கும் வேளையில் உண்மை மூமின்களாக ஈமானோடு மரணிக்கும் நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. வாழும் காலம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எல்லா சுன்னத்துகளையும் பேணி நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கினர் வாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தருவானாக. இங்கு பேசப்படக்கூடிய பேச்சுக்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் நண்பிற்குரிய மூமின்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு மனிதர்கள் எழுப்பப்படக்கூடிய நிலைகளை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்வான். இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த உலகத்தோடு மனிதர்களுக்கு வாழ்வு முடிந்து போறதல்ல, இதற்கு பிறகும் வாழ்க்கை தொடரும். மன்னரை வாழ்வு ஒன்று இருக்குது, கியாமத்துடைய வாழ்வு, கேள்வி கணக்கெல்லாம் முடிந்த பிறகு சொர்க்கம் நரகம் என்று முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு வாழ்வு. இஸ்லாம் இதை வலியுறுத்தி சொல்லுது. இந்த உலகத்தோடு முஸ்லிம்களுக்கு வாழ்வு முடிந்துவிட போறதல்ல, இதற்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை தொடருது. அப்ப அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில கபருடைய வாழ்வில் இருந்து மனிதர்கள் எழுப்பப்படும் போது இந்த உலகத்துக்கு பிறகு அடுத்த வாழ்க்கை மன்னர வாழ்க்கை. மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு அந்த கபரில் இருந்து மனிதர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள், எந்த நிலையில் எல்லாம் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். 30வது ஜுஸூல அந்த சூராவில் சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தை வருது: யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படும். அப்ப இஸ்லாமியர்கள் நாம நம்புறோம், மலக்குகள் சூர் ஊதுவாங்க. 2 சூர் ஊதப்படும். ஒரு சூர் ஊதப்பட்ட உடனே உலகத்தில் எல்லாரும் அழிக்கப்பட்டுருவாங்க. இன்னொரு சூர் ஊதப்படும் போது மனிதர்கள் எழுப்பப்படுவாங்க. எல்லாரும் நம்பி இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் திருமறை இந்த வார்த்தையை பயன்படுத்தினா, யௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படும். சூர் ஊதப்பட்ட அந்த நாளில் ஃபதஅதூன அஃப்வாஜா, மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். அப்ப இந்த ஆயத்தினுடைய விளக்க உரையில சொல்லப்படும் போது ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. பல தப்சீர்கள்ல, தப்சீர் குருத்துபி, தப்சீர் துர்ருல் மன்சூர் போன்ற கிதாபுகள்ல இந்த ஆயத்துக்கு கீழே ஒரு ஹதீஸ பதிவு செய்வாங்க. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை கேட்கறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா கியாமத்துல கபரில் இருந்து மனிதர்கள் எழுப்புவான், கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்றானே,
எப்படி அல்லாஹு தஆலா எழுப்புவான், மனிதர்கள் என்னென்ன கோலத்தில் எழுப்பப்படுவார்கள் என்று கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், முஆத் அவர்களே, நீங்க யாரும் கேட்காத மிக ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. இதுவரைக்கும் யாரும் கேட்கல. நீங்க ஒரு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நீங்க கேட்டு இருக்கிறீங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், யுஹ்ஷரு, நாளை மறுமையில் மனிதர்கள் அஷ்ரத் அஸ்னாப், 10 தோற்றத்தின் மீது எழுப்பப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 10 வகையான நிலைகளின் மீது மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். ஒரு சிலர்கள் அசிங்கமான கோலத்தில் எழுப்பப்படுவார்களாம். குரங்கினுடைய தோற்றத்தில் ஒரு சில மனிதர்கள் எழுப்பப்படுவார்களாம். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அலா சூரத்தில் இர்தத், குரங்கினுடைய தோற்றத்தில் சில மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள், முஸ்லிம்கள் எழுப்பப்படுவாங்க. ஒரு சிலர்கள் பன்றியினுடைய தோற்றத்தில், ஹின்ஸிங்கிற வார்த்தை பதிவு செய்யப்படுது, பன்றியினுடைய உருவத்தில் என்ன செய்யப்படுவாங்க. ஒரு சிலர்கள் எழுப்பப்படுவாங்க. ஒரு சிலர்கள் உண்டமாக எழுப்பப்படுவார்கள். ஒரு சிலர்கள் செவிடர்களாக எழுப்பப்படுவார்கள். ஒரு சிலர்கள் பைத்தியத்தை போன்று எழுப்பப்படுவார்கள். இப்படி 10 வகையான தோற்றத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இது போன்ற சூழ்நிலை விட்டு நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. இதுல முஸ்லீம்களும் விதிவிலக்கல்ல, முஸ்லீம்களும் இதுல எழுப்பப்படுவாங்கன்னு தெரியுது. அதுல ஒரு ஆள் யாருன்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் போது, அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பதுஹு ஷைத்தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லிட்டான், நாளை மறுமை எழுப்பப்படுகிற போது ஒரு ஆளுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னா, பேய் பிடித்தவனை போன்று சில மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். ஷைத்தான் பிடித்தவனை போன்று ஒரு சிலர்கள் செய்யப்படுவாங்களாம், கபர்லேருந்து எழுப்பப்படுவாங்களாம். எழுப்பப்படும் போது ஷைத்தான் பிடித்தவனை போன்று இருப்பார்களாம். நீங்க நம்ம சில தர்காக்களை கட்டி போட்டிருக்கல, ஏர்வாடி ஆத்தங்கரை போனோம்னா தெரியும். நல்லா ஆட்டம் திடீர்னு ஓடுவாங்க, சோத்துல முட்டுவாங்க, கீழே விழுவாங்க. நம்ம பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றோம்ல, ஷைத்தான் பிடிச்சிருக்குன்னு. இப்படி ஒரு சிலர்கள் எழுப்பப்படுவார்கள். குர்ஆன் ஷரீஃப் சொல்லுது, ஒரு சிலர்கள் இப்படி எழுப்பப்படுவார்கள் மறுமையில். அவங்க யாரு தெரியுமா? அல்லாஹ் காரணத்தையும் சொல்றான், யகுலூன ரிபா, யார் உலகத்தில் வட்டியை சாப்பிட்டார்களோ இவர்கள் பேய் பிடித்தவர்களை போன்று எழுப்பப்படுவார்கள். வட்டி வாங்குறவங்க மட்டுமல்ல, வட்டி கொடுப்பவர்கள் மட்டுமல்ல, வட்டி வாங்கியவர்கள், வட்டிக்கு உதவியாக இருந்தவர்கள், வட்டியை எழுதியவர்கள் எல்லாரும் எப்படி எழுப்பப்படுறாங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும். பேய் பிடித்தவர்களை போன்று, ஷைத்தான் பிடித்தவனை போன்று எழுப்பப்படுவார்கள். குர்ஆன் ஷரீஃப் சொல்லுது. நம்மளையெல்லாம் பாதுகாக்கணும். நாங்க இன்னைக்கு நாம இன்னைக்கு வட்டியை விட்டு இன்னைக்கு நம்மளால தவிர்த்து கொள்ள முடியல. இன்னைக்கு நம்ம வட்டி பணமா வாங்காட்டாலும் கூட இன்னைக்கு நம்ம பொருளால வாங்குறோம், வாகனம் வட்டிக்கு தான் வாங்குறோம். இன்னைக்கு வட்டி இன்னைக்கு என்ன செய்யப்படும்? இன்னைக்கு வட்டி இல்லாம இன்னைக்கு மனிதர்களே இல்லைங்கிற ஒரு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஆனா குர்ஆன் எச்சரிக்கை செய்யுது, நாளை நீங்கள் வட்டி வாங்கியவர்கள் எப்படி நீங்கள் எழுப்பப்படுவீர்கள்? பேய் பிடித்தவனை போன்று எழுப்பப்படுவீர்கள். குர்ஆன் எச்சரிக்கை செய்த 3வது ஜுஸூல நீங்க தர்ஜுமா எடுத்து பாருங்க. சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் அந்த வார்த்தையை பதிவு செய்யறான். அப்போ வட்டி வாங்கியவர்கள் பேய் பிடித்தவனை போன்று எழுப்பப்படுவார்கள். இன்னைக்கு நாம பேய் பிடிச்சுதான் ஒதுக்கி வைக்கிறோம், ஷைத்தான் பிடிச்சவனை யாரும் பார்க்க விரும்ப மாட்டோம். ஆனா குர்ஆன் சொல்லுதே, நாளை நீங்கள் இப்படி எழுப்பப்படுவீர்கள். இந்த வார்த்தையை கொஞ்சம் மனசுல வச்சு பாருங்க. நாளைக்கு மறுமையில நம்ம முன்னாடி யாரெல்லாம் நிற்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிற்பாங்க. இந்த தீனுக்காக பாடுபட்ட பெரும்பாடுபட்ட சஹாபாக்கள் தியாகத்தோடு நிற்பாங்க. இன்னைக்கு நாம அவங்க முன்னாடி இந்த கோலத்துல, பன்றி உருவத்துல, குரங்கு தோற்றத்துல, பேய் பிடித்தவனை போன்று இன்னைக்கு நம்ம எழுப்பப்படுறோம்னு வைங்க, நம்ம எந்த முகத்தை கொண்டு அங்க நம்ம நிக்க முடியுங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வட்டி வாங்கி சாப்பிடுறோம், அல்லாஹ் பாதுகாக்கிறான்னு வைங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க நாம நாளைக்கு மறுமையில பேய் பிடித்தவனை போன்று நம்ம ரசூலுல்லாஹ் முன்னாடி நிக்கிறான்னு வைங்க, எப்பேற்பட்ட ஒரு சூழல் கொஞ்சம் கற்பனை செய்து வாங்கறேன். நம்ம முன்னாடி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கும் போது இன்னைக்கு நாம நம்முடைய தோற்றம் மாற்றப்பட்டு இருந்துச்சுன்னா நம்முடைய உள்ளம் என்ன பாடுபடும்? இன்னைக்கு அதை விட்டு இன்னைக்கு தவிர்த்து கொள்வதற்கு இன்னைக்கு வழி என்னங்க? நம்ம இதான் காரணம் சொல்லிடுறோம். திருமணங்க, எனக்கு யாரும் பணம் தரல, வட்டி வாங்கினாலும் திருமணம் நடக்கும், நான் வியாபாரம் செய்யணும், எனக்கு யாரும் உதவி செய்யல, நான் வட்டி வாங்கினாலும் என்னுடைய வியாபாரத்துக்கு முதலீடு போட முடியும். இன்னைக்கு இதெல்லாம் நாளைக்கு அல்லாஹ்ட்ட காரணம் சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியுமாங்க? யாரும் காரணம் சொல்லி தப்பிச்சிட முடியுமா? அப்போ கபரிலிருந்து எழுப்பப்படுகிற போது இந்த அலங்கோலத்தை நம்ம எழுப்பப்படுறோம்னு வைங்க, அப்ப இன்னைக்கு நம்மளை விட கை செய்தமானவங்க யாருங்க இருக்க முடியும்? அல்லாஹ் பாதுகாக்கணும்ல. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி, சஹாபாக்கள் முன்னாடி, இறைநேசருக்கு முன்னாடி நம்ம இந்த அலங்கோலமான நிலையில் நம்ம எழுப்பப்படுறோம்னு வைங்க, எவ்வளவு கைசேதமாக இருக்கும். அது மட்டும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் போது, யார் ஜகாத்து கொடுக்கலையோ இவர்கள் இப்படி எழுப்பப்படுவார்கள்.
சய்யதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா. யார் கஞ்சத்தனம் செய்தார்களோ, பெரும் செல்வந்தர்கள் ஜகாத் கொடுக்காம ஏழைகளுக்கு கொடுக்காம சேமித்து வைக்கிறாங்கன்னு வைங்க, இவர்கள் நாளை மறுமையில் அவருடைய கழுத்தில் பெரும் பெரும் பாம்புகள் போடப்பட்டிருக்கும். பாம்பாட்டி போல எழுப்பப்படுவான்னு தெரியுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம உலகத்துல பாம்பாட்டி நெருக்கி வைப்போமா? எவ்வளவு அலங்கோலமா பாக்குறோம். நாளைக்கு நம்ம பெரும் பெரும் அணகொண்டான தூக்கிட்டு வருவாங்கன்னு தெரியுது. சிலர்கள் கோடி கணக்கில் சேமிச்சு வச்சாங்கன்னா பெரும் அணகொண்டா இருக்கிறக்கும் கழுத்துல இருக்கும், பாம்பாட்டி மாதிரி எழுப்பப்படுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கோலத்துல நாம ரசூலுல்லாஹ் பார்த்தேன்னு வைங்க, இந்த கோலத்தை நம்முடைய மனைவி பாக்குறான்னு வைங்க, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாங்களேன். நம்முடைய பிள்ளைங்க நம்மளை பாக்குறாங்க. இவ்வளவு அலங்கோலமான நிலைகள். இந்த குர்ஆன் சொல்லுது, யார் ஜகாத் கொடுக்க மறுப்பார்களோ இவங்க இந்த கோலம் நாளை மறுமையில் இருப்பார்கள். அது மாதிரி ஒரு சிலர்கள் பன்றியினுடைய உருவத்தில் எழுப்பப்படுவார்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அலல் ஹின்ஸியர் யுஹ்ஷரு அலல் ஹின்ஸியர், பன்றி உருவத்தில். உலகத்திலே மிக மோசமான படைப்பு என்ன படைப்புனா, அருவருக்கத்தக்க அசிங்கமான படைப்பு பன்றி தான். அந்த உருவத்திலே எழுப்பப்படுவார்கள். எனக்கு ஏதோ நீங்க கற்பனை நீங்க நினைக்காதீங்க, அது எப்படிங்க உருமாற்றம் செய்யப்படும்? அல்லாஹ் உலகத்திலே அப்படி ஆக்கி இருக்கிறான். ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? யூதர்கள் அல்லாஹ்வுல உலகத்துல வாழும் போதே பல பேர் பார்க்கிற மாதிரி மனிதர்களாக பிறந்தவர்கள், மனிதர்களாக வாழ்ந்தவர்கள், குடும்பம் நடத்தியவர்கள், குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் அல்லாஹ் எப்படி மாத்தினா? குரங்கா மாத்தி இருக்கிறான். குர்ஆன் ஷரீஃப் சொல்லுது. குர்ஆன் ஷரீஃப் சூரத்துல் பக்ராவுல வருது, கூனு கிரதத்தன் ஹாசியின், நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாக நீங்கள் மாறுங்கள். அல்லாஹ் அந்த மனிதர்களை பார்த்து சொன்னானா. சனிக்கிழமையில கொஞ்சம் எல்லை கடந்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு வியாபாரம் செய்வதை ஹராமாக்கி இருந்தான். சனிக்கிழமை வியாபாரம் செய்யறது அவர்களுக்கு ஹராம், மீன் வியாபாரம் செய்யறது ஹராம். மீன் வியாபாரம் செஞ்சாங்க. என்ன காரணம்? சனிக்கிழமை அவங்களுக்கு ஜும்மாவுடைய நாள். மீன் வியாபாரம் செஞ்சாங்க. அல்லாஹ் தடுத்தான், கேட்கல, தந்திரம் செஞ்சாங்க. அல்லாஹ் எப்படி மாத்தினானா? குரங்காக, வாலிபர்களை குரங்காகவும் வயோதிகர்களை பன்றிகளாக மாற்றினார்களாம். அவங்க எத்தனை நாள் வாழ்ந்தாங்க? அதையும் தப்சீர்ல எழுதுவாங்க. 3 நாள் வாழ்ந்தார்கள். 3 நாளைக்கு பிறகு எல்லாரும் மரணித்தார்கள். தப்சீர்ல பதிவு செய்யறாங்க. அப்ப உலகத்துல ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் மாத்தி இருக்கிறான். குரங்கா மாத்தி இருக்கிறான், பன்றிகளாக மாத்தி இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு மாத்துறது ஒன்னும் பெரிய, அதாவது முடியாத காரியம் அல்ல. உலகத்துல வாழ்ந்து இருக்கிறாங்களே, அதை மாற்றம் செய்து 3 நாள் வாழ்ந்து இருக்கிறாங்களே, மனிதர்களா பிறந்தவங்க தான், மனிதர்களா குடும்பம் நடத்தியவர்கள். அப்ப உலகத்திலேயே அல்லாஹ் மனிதர்களா பிறந்தவர்களை உருமாற்றம் செய்யும் போது நாளைக்கு மறுமையில நம்மளை உருமாற்றி எழுப்பப்படுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அப்ப ஒரு சிலர்கள் பன்றியினுடைய உருவத்தில் எழுப்பப்படுவார்கள். இதுல முஸ்லீம்களும் இருப்பார்கள், இது விலக்கல்ல. இதுல மூமின்களும் உண்டு. இவர்கள் யார் தெரியுமா? யகுலூன ஸுஹ்த, லஞ்சத்தை வாங்கி சாப்பிட்டவர்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், யார் லஞ்சம் வாங்கி இந்த உலகத்தில் சாப்பிடுகிறார்களோ இவர்கள் எப்படி எழுப்பப்படுவாங்க? பன்றியினுடைய உருவத்தில் எழுப்பப்படுவார்கள். இன்னைக்கு லஞ்சம் இல்லாத இடமே இல்லை. நீ எங்க போறதா இருந்தால் லஞ்சம் தான். ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், விற்கிறதா இருக்கட்டும், இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஒரு வேலை நடக்கிறதா இருக்கட்டும், இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம். இன்னைக்கு லஞ்சமே இல்லைன்னு இன்னைக்கு சொல்ல முடியாது. லஞ்சம் இல்லாத இடமே இல்லை. என்ன ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் இப்படி லஞ்சம் வாங்குகிறார்களோ இவர்கள் இந்த தோற்றத்தில் எழுப்பப்படுவார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யார் குரங்குகளாக எழுப்பப்படுவாங்கன்னு சொன்னா, யார் உலகத்தில் அல் கத்தாத்து லின்னாஸ், மக்கள்கிட்ட யார் அதாவது கோல் மூட்டி சிண்டு முடிச்சு விடுறாங்களோ, சண்டை இழுத்து விடுறாங்கன்னு வைங்க, இவங்க எந்த தோட்டத்தில் எழுப்பப்படுவாங்களாம்? குரங்கினுடைய தோட்டத்தில் எழுப்பப்படுவார்கள். ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒரு சிலர்கள் முண்டமாக எழுப்பப்படுவார்களாம், கை கால்கள் இல்லாம வெறும் முண்டமாக எழுப்பப்படுவார்கள். இவர்கள் யாருன்னு சொன்னா, யூதுன் அலல் ஜீரான், யார் தன்னுடைய பக்கத்து அண்டை வீட்டுக்காரனுக்கு நோயை கொடுப்பாங்களோ அல்லாஹ் இவர் இப்படி எல்லாம் எழுப்புவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களை, இப்படி ஒரு சில செய்திகள் சொல்லப்படுது. இந்த எச்சரிக்கை நம்ம எதற்கு சொல்ல வரோம்னு சொன்னா, நாளைக்கு நாம் அந்த சஹாபாக்கள் முன்னாடி இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், தங்களுடைய உடல்களை இழந்தவர்கள், தீனை பாதுகாக்க, அப்படி இழந்தவர்கள் முன்னிலையில் நாம் இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்வதற்கு இப்படி நாம இழந்து முன்னில் நின்னு வைங்க, நம்ம என்னங்க ஆகும்? அவங்க தீனை பாதுகாக்க இழந்திருப்பாங்க, கையை இழந்திருப்பாங்க, கண் இழந்திருப்பாங்க, கால்கள் இழந்திருப்பாங்க, உடல் இழந்திருப்பாங்க, மனைவி இழந்திருப்பாங்க, குழந்தைகள் இழந்திருப்பாங்க, சொத்து சுகங்கள் இழந்திருப்பாங்க. எதுக்காக? தீனை வாழ வைக்க, தீனை பாதுகாக்க, இஸ்லாத்தை பாதுகாக்க. இன்னைக்கு நாம எதனால உருமாற்றம் செய்யப்பட்டிருப்போம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய சுய லாபத்துக்காக, உலகத்தினுடைய ஆதாயத்துக்காக, உலக மோகத்துக்காக நாம பன்றி உருவம் மாற்றப்பட்டுச்சுன்னு வைங்க, நம்ம ஷைத்தான் பிடித்தவனை போட்டு எழுப்பப்பட்டோன்னு வைங்க, நம்ம அவங்களுக்கு என்னங்க பதில் சொல்லுவாங்க? முன்னாடி இப்படி நம்மளால தலை குனிஞ்சு, அதாவது தலை நிமிர்ந்து நிக்க முடியும்?
இந்த சஹாபாக்கள் முன்னிலையில், இந்த தீனுக்காக பாடுபட்டவங்க முன்னிலையில நாம வட்டியை வாங்கி ஷைத்தான் பிடித்தவனை போன்று நிக்கிறோம் இங்க முன்னாடி, எவ்வளவு கை சேதமா இருக்கு. அந்த ஒரு நிலைமை வரத்தான போகுது. மருமங்கிற ஒரு நாள் வரப்போகுது. எல்லாரும் நம்ம நம்பி இருக்கிறோம். மருமங்கிற ஒரு நாள் இருக்குது, எழுப்பப்படுவோம். இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா நம்ம கண் முன்னாடி இதை கொஞ்சம் யோசிச்சு பாக்குறது இல்லை. ஏதோ நம்முடைய நிலை நம்ம இப்படி நினைக்கிறோம், அப்படிலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு நம்முடைய கண் முன்னாடி கொண்டு வாங்க. இது போன்ற ஒரு நிலை நமக்கு பாதுகாக்கப்படணும்னு சொன்னா உலகத்துல வாழும் போது இறையச்சத்தோடு வாழ கத்துக்கறணும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய அச்சம். அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? ஒவ்வொரு செயலும், நான் செய்யக்கூடிய எல்லா செயலும் அல்லாஹ்வுடைய பார்வை விட்டும் தப்பல. அல்லாஹ் எல்லா நிலையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த ஒரு எண்ணத்தை நம்முடைய உள்ளத்துல கொண்டு வாங்க. நம்ம குர்ஆன் எல்லாம் ஓதுறோம். ஒரு சில இறைநேசர்கள் குர்ஆனை ஓதுனாங்கன்னா ஒரு பெரியார் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹும். மூமின்களே, உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். நீங்க அந்நிய பெண்ணை நீங்க பார்க்காதீங்க, அந்நிய பெண்ணுக்கு ஏறிட்டு பார்க்காதீங்க. இது குர்ஆனுடைய வசனம். இந்த ஆயத்தை ஓது வந்து பெரியார் சொன்னாங்க, அழுதாங்களாம். நான் ஒரு நேரத்தை ஒரு பார்வை நான் பார்த்துட்டேன். வல்லாஹி நான் நல்லறத்தன், ஒரு பார்வையை நான் பார்த்த ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து என்னுடைய வாலிபத்துல நான் அந்த ஒரு பார்வையை பார்க்காம இருந்திருக்கணுமே என்று கை செய்தப்பட்டாங்களாம். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தத பிந்திய காலத்துல கவலைப்படுறாங்க. வயதான பிறகு கவலைப்படுறாங்க. நான் ஒரு பார்வை பார்த்துட்டேனே, என்னுடைய வாலிபத்துல என்னோட மனவீச்சையை கட்டுப்படுத்த முடியாம ஒரு பெண் என்ன கடந்து போனா, நான் ஏறிட்டு பார்த்துட்டேனே, அந்த ஒரு பார்வையை நான் பார்க்காம இருக்கணுமே இன்று இந்த ஆயத்தை ஓதும் போது நினைச்சு பார்த்தாங்கன்னா, ஒரு பார்வைக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பார்வையை பார்த்தாங்க, அது அந்நிய பெண்ணை ஏறிட்டு பார்த்து ரசிச்சுட்டாங்க. அந்த பார்வையை எண்ணி பின்னால் கவலைப்படுறாங்க ஒரு பார்வைக்கு. இன்னைக்கு நாம ஒரு நாளைக்கு எத்தனை பார்வை எண்ணிட முடியுமா? இன்னைக்கு டிவியில செய்தி வாசிக்கிறது கூட பார்த்தா ஜோடிச்சு தான் முன்னாடி வைக்கிறாங்க. எல்லாரும் அதை பார்க்கணும், செய்தியை கூட கேட்கற மாதிரி தெரியல. நீங்க அந்நிய பெண் அதுக்கு நகை போட்டு ஜோடிச்சு இன்னைக்கு பார்த்தா வாலிப பெண்களா தான் செய்தி வாசிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்வையை இன்னைக்கு தாழ்த்தி கொள்ள முடியுமா? இன்னைக்கு ஒரு நேரத்தில் டிவி அது வந்து தப்பிக்க முடியாதுங்க, அது எல்லா வீட்டுக்கும் வேணும், நிர்பந்தமா பார்த்து தான் ஆகணும், நல்ல செய்திகள் தெரிஞ்சாகணும்னு சொன்னோம். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இல்லாம முடியாது அப்படிங்கிற கட்டம் தாண்டிடுச்சுல. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அதாவது அதையும் தாண்டி கூடுதலான தவறுகளையும் பார்க்குற அளவுக்கு வந்துட்டோம். தப்பான செய்திகள் சமீபத்தில், அதாவது வேதனையான விஷயம் என்னன்னா, வேதனைக்கும் விஷயங்கள் கேள்விப்படும் போது வருத்தமா இன்னைக்கு இப்படி நம்ம சமுதாயத்தின் நிலைப்பாடு என்னன்னா, சமீபத்தில் ஊருக்கு போயிருக்கும் போது ஊர்ல முஸ்லீம்கள் தான் ஒரு ஆணும் பெண்ணும் தப்பு செய்யறாங்க, ஒரு வீட்டுக்குள்ள தப்பு செய்யறாங்க, பல நாட்கள் தொடர்பு இருந்திருக்குது. இதை நம்ம பசங்களே அந்த பெண்ணை ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத போட்டோ எடுத்து ஊருக்குள்ள பரவுது, வாட்ஸ்அப்ல பரத்துறாங்க. செஞ்ச தப்பு நம்ம ஆட்கள் தான், இதை போட்டோ எடுக்கிறது யாரு? நம்ம பசங்க தான், ஒரு அமைப்பை சார்ந்தவங்க. போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல திருநெல்வேலி ஃபுல்லா பறக்குது. எல்லாம் பார்த்து கடைசியா ஊருக்குள்ள சேர்ந்து ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஒன்று சேர்ந்து திருமணம் செஞ்சு வைக்கிறது. இந்த போட்டோவை பார்த்து தனிமையில் இருந்ததை, அசிங்கமான இருந்த கோலத்தை, ரெண்டு பேர் ஒன்னா இருந்தத வாட்ஸ்அப் வீடியோ எடுத்து பரத்துறாங்கன்னு எத்தனை பேர் பார்ப்பாங்க. இது வேதனையான விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணு பேசுது, அந்த வாட்ஸ்அப் வீடியோ எனக்கு கொஞ்சம் அனுப்புனா என்ன சொல்லுது, அது அந்த அந்தரங்கத்தை, அந்த அசிங்கத்தை தன்னுடைய நம்பரை கொடுத்து கேட்குது. எனக்கு அந்த வாட்ஸ்அப் அந்த செய்தியெல்லாம் வரலையே, பார்த்துருக்கலாமே, கை சேதப்படுது, தனக்கு வரலன்னு. இத்தனைக்கு ஒரு திருமணமான ஒரு வாலிப பெண்ணு, அதனுடைய ஆதங்கத்தை பாருங்க. வாட்ஸ்அப்ல அந்த அசிங்கத்தை நானும் பார்க்கணும், அது வந்து எப்படி ஆகி போச்சுன்னா அது ஃபேஷன் ஆகி போச்சு. இது தப்பு இல்ல, பார்த்துக்கறலாம். ரெண்டு பேரும் அந்தரங்கத்துல தனிமையா சந்தோஷமா இருந்த செய்தி இன்னைக்கு பார்க்கிற தப்பு இல்லைங்கிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு நம்ம சமூகம் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம எத்தனை பயனை சொல்லி என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, கடைசி ஒரு காலகட்டம் வரும், அந்த காலத்துல தப்பு எந்த அளவுக்கு பெருகுன்னு சொன்னா, விபச்சாரம் எந்த அளவுக்கு தலை தூக்கி நிற்கும் சொன்னா, வெட்ட வெளியில ஒரு ஆணும் பெண்ணும் தப்பு செய்வாங்களாம், மக்களுடைய பார்வையில படுற மாதிரி. அப்ப இறையச்சம் உள்ளவர் கடந்து போவாராம். ஹதீஸ்ல வருது, ஒரு இறையச்சம் உள்ளவர் கடந்து போவார். அவர் அந்த ரெண்டு பேர்ட்டையும் சொல்லுவாங்களாம், அம்மா நீ தப்பு செய்யறதை பார்த்து சொல்லுவாங்களாம், கொஞ்சம் நீங்க ஓரமா போய் தப்பு செய்யக்கூடாதான்னு சொல்லுவாங்களாம். அப்படி ஒரு காலம் வரும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் கியாமத்தின் அடையாளம். தப்பு தெளிவா நடக்கும், அதை தடுக்க கூட முடியாது. இப்படி சொல்லிக்கலாம், ஓரமா போய் செஞ்சா என்னங்க, செய்றீங்க ஓரமா போய் செய்யுங்க, இப்படி சொல்வார்கள் நல்லோர்கள். அப்ப இந்த ஹதீஸ இது உணர்த்தப்படுது, தப்பை தடுத்து நிறுத்த முடியாது, தப்பை கொஞ்சம் மறைவா செய்யுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சமூகம் போயிடும். நீங்க அதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு யாரையும் கண்டிக்க முடியாது, சொல்ல முடியாது.
சொன்னா உங்க வீடு சுத்தமா கேட்பாரு, நீ ரொம்ப சுத்தமா கேட்கிற அளவுக்கு காலம் மாறி போச்சு, யாரையும் சொல்லி திருத்த முடியாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க இது கியாமத்தின் அடையாளம். அப்ப ஆனா அந்த பெரியார பாருங்க, ஒரு பார்வை பார்த்ததை தவறுன்னு நினைக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாலிபத்தில் ஒரு பார்வை பார்த்துட்டோமே, அதே இந்த ஆயத்துக்கு இன்னொரு செய்தியும் போடுறாங்க. நாம நினைக்கிறோம் இதை ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து ரசிக்கிறோம், யாருக்கு தெரியாது. ஆனா இந்த ஆயத்தின் விளக்கவர்கள் எழுதுவாங்க, நீங்க ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இன்னொரு ஆணை கொண்டு அல்லாஹ் அந்த பெண்ணை பார்க்க வைப்பானா. இன்னைக்கு நான் இன்னொரு மனைவியை பார்த்து ரசிக்கிறேன்னு வைங்க, என்னுடைய மனைவி அல்லாஹு தஆலா பார்க்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை கொடுப்பான்னு சொன்னாங்க இந்த ஆயத்தினுடைய விளக்கவரையில. ஒரு பெரியார் சொல்றாங்க, இறைநேசர் சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவப்பட்டேன், யதார்த்தமா ஒரு பெண்ணை பார்த்தேன், என்னுடைய மனைவி அல்லாஹு தஆலா இன்னொரு வயோதிகரை வைத்து பார்த்து ரசிக்க வைத்தான், அதை நான் கண்கூடாக கண்டேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திடுவானா. இன்னைக்கு நான் ஒரு தாயினுடைய மகளை பார்த்து ரசிக்கிறேன் அப்படின்னு வைங்க, என்னுடைய மகளை இன்னொருத்தன் பார்த்து ரசிப்பதற்கு அல்லாஹு தஆலா சூழ்நிலையை கொடுத்துருவான். இந்த விளக்கம் இந்த ஆயத்துக்கு சொல்லப்படுது. அப்ப இன்னைக்கு நாம தப்பு செய்யறோம், ரசிக்கிற ஒரு அந்நிய பெண்ணை பார்த்து நம்முடைய மகளும் ரசிக்கப்படுவாள், இது சத்தியமானது. இந்த உணர்வுக்குள்ளது கொண்டு வாங்க. நமக்கு அந்த ரசனை மட்டும்தான் தெரியுது, எவ்வளவு அழகா இருக்கிறா, அவருடைய பேச்சு என்ன, ரசனை என்ன, ரசிக்கிறோம். ரசிச்சன்னு வைங்க, நம்மோட மகளை பார்த்து யாராவது ஒருத்தன் சொல்லுவான் எவ்வளவு அழகா இருக்கிறா பார், அவருடைய பேச்ச பார், அவருடைய நடைய பார் என்று சொல்லப்படும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹு தஆலா இந்த ஒரு வார்த்தையை சொல்றான், இந்த வார்த்தையை ஓதும் போது அவங்க பயப்படுறாங்க, என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அந்நிய பெண்ணை நான் பார்த்துட்டேனே, ஒரு பார்வைக்கு இவ்வளவு ஏக்கன்னு சொன்னா. அது உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்துல் அஹ்காஃப் 26 ஜுஸூல ஒரு ஆயத்து வருது. அந்த ஆயத்தை ஓதுனாங்களாம், அஸ்ஹப்தும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்குமுத் துன்யா ஃபஸ்தம்தஅதும் பிஹா. நாளைக்கு அல்லாஹு தஆலா மறுமையில ஒரு சிலரை பார்த்து சொல்லுவானா, அஸ்ஹப்தும் தய்யிபாத்திக்கும் ஃபீ ஹயாத்திக்குமுத் துன்யா, நீங்க உலகத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டீங்க, எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சிட்டீங்க, நீங்க நினைச்சதெல்லாம் சாப்பிட்டீங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நீங்க வாங்கினீங்க, மறுமையிலுக்கு உங்களுக்கு ஒரு பங்கு அளிப்பும் இல்ல, எங்க போங்க இதோட முடிஞ்சு போச்சு என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். இப்ப நாளைக்கு மறுமையில சிலரை பார்த்து சொல்லப்படுமா, உங்களுக்கு உலகத்துல எல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு, நம்ம அப்படித்தானங்க இருக்கிறோம், நம்ம நினைச்ச உடனே சாப்பிட்டுறோம்ல, பிரியாணியா நினைச்சா போதும் உடனே, அது என்ன கடையா இருக்கட்டும், இந்த பிரியாணி உடனே நினைச்சோன்னு சாப்பிட்டுறோம்ல, ஒரு பொருள் நினைச்சோன்னு வாங்கிடுறோம்ல. நாளைக்கு மறுமையில சொல்லப்படுமா, நீங்கள் நினைத்ததை எல்லாம் உலகத்தில் நீங்கள் செய்து முடித்து விட்டீர்கள், அனுபவித்து விட்டீர்கள், இங்க ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படும். குர்ஆன் ஷரீஃப் இந்த ஆயத்து வருது. இந்த ஆயத்தை ஓதும்போது அவங்க அழுதுட்டு சொன்னாங்களாம், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, அஹ்ஷா அன் அகூன மிம்மா யுகாலு லஹும், அவர்களுக்கு சொல்லப்படுவது போன்று எனக்கும் சொல்லப்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் சொன்னாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க உலகத்தை எதை அனுபவிக்கல, தங்களுடைய ஆடையில 16 ஒட்டுக்கள் போடப்பட்டிருக்கும், கிழிந்த ஆடை, பல நாட்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க, தண்ணி குடித்தவள் நாட்கள் கழித்தவர்கள், வெட்ட வெளியில படுத்து உறங்கக்கூடியவங்க. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை ஓதும்போது அழுதாங்களாம், நாளைக்கு எங்கே மறுமையில் நமக்கு ஒரு பங்களிப்பும் இல்லாமல் போய்விடுமோ, அல்லாஹ் என்ன பார்த்து சொல்லிடுவானோ, நீ உலகத்தை ரொம்ப அனுபவிச்சுட்டீங்க. இந்த ஆயத்தை ஓதும் போது பயந்து அழுதாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நாமெல்லாம் எவ்வளவு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நீங்க நம்மளால தவிர்த்து இருக்க முடியுதா? நம்ம ஆசைப்படுறோம், நம்முடைய மனக்கட்டுப்பாடு கொண்டு வர முடியுதா? அப்ப அந்த மனக்கட்டுப்பாடு இல்லாத உச்சகட்டம் என்னன்னு சொன்னா, தவறுகள் கூட நமக்கு சரியா போயிருச்சு. வட்டி வாங்குறது அது ஒரு நேரத்துல தப்புன்னு சொன்னாங்க, இன்னைக்கெல்லாம் சாத்தியம் இல்லைங்க, இப்படி ஆகி போச்சுங்க, அதெல்லாம் வாழ முடியுமாங்க, எந்த காலத்துல இருக்கிறாங்க, அதெல்லாம் இன்னைக்கு தப்பிக்க முடியுமாங்க, தவிர்த்து இருக்க முடியுமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிருச்சு. புறமா அதெல்லாம் தவிர்த்து இருக்க முடியுமா என்று சொல்ல, அதாவது புறங்கள் பெரும்பாலும் சொல்லப்பட்ட ஒரு காலம் இருந்து இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு, இதையெல்லாம் இல்லாம இருக்க முடியாது இந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். நாளைக்கு நம்ம மறுமையில பாதுகாக்கப்படணும்னு வைங்க, ஒவ்வொரு நேர வாழ்க்கையிலும் என் ரப்பு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹு தஆலா பார்க்கறான். இந்த அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல மூமின்கள்ங்கிறது யார் அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, உண்மையான மூமின்கள் யாருங்கிறது அல்லாஹ் சொல்றான். உண்மையான மூமின், ஹக்குங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான். உண்மையான மூமின் யார் தெரியுமா? இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும், அல்லாஹ்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே, அல்லாஹ்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டா வஜலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பித்து விடும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். வஜிலத்து குலூபுஹும் என்ன அர்த்தம்? உள்ள நடுங்கும்னா என்ன அர்த்தமா? இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லப்படுது, 3 வகையான மாற்றம் ஏற்படுமா. அல்லாஹ்ங்கிற வார்த்தையை கேட்டா
என்ன மாற்றம் ஏற்படுமா? ஒன்னு அவருடைய மேனியெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிச்சிருமா, உடல்ல முடிகள் நம்ம சிலிர்த்து நிப்புன்னு சொல்லுவோமே, மேனி சிலிர்க்குமா. இரண்டாவது உள்ளத்துல ஒரு நடுக்கம் ஆரம்பிக்கும். மூன்றாவதாக கண்கள் இருந்த கண்ணீர் வரும்னு சொல்லுவாங்க இந்த ஆயத்துக்கு விளக்கத்துல. இதுதான் வஜிலத்து குழு போகுமா, உள்ளங்கள் நடுங்கும் சொன்னா 3 வகையான மாற்றம் உண்டாகணும். அல்லாங்கிற வார்த்தையை கேட்ட உடனே கண்கள்ல கண்ணீர் வரணும், உள்ளத்துல மாற்றம் ஏற்படணும், மேனி நடுங்கணும். இதுதான் உண்மையான மூமினா. நமக்கெல்லாம் அந்த மாற்றம் வருதாங்க? சஹாபாக்கள்லாம் பாங்க சொல்லப்பட்டுச்சுன்னா என்ன செய்வாங்க? உள்ளங்கள்லாம் மஞ்சளித்து போகணும், வரலாறு கேள்விப்படுறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு பாங்க சப்தத்தை கேட்டா அவங்களுடைய மேனி அப்படி மஞ்சளித்து போகுமா, பயத்தால் என்னுடைய ரப்ப என்ன கூப்பிடுறான், நான் எப்படி பதில் சொல்லாமல் இருக்க முடியும் என்று சொன்ன சஹாபாக்கள். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? பாங்கு தானே, பரவாயில்ல நினைக்கிறோம்ல, பாங்கு தானே சொல்லியிருக்கிறாங்க, காமத்தை சொல்லட்டுமே. நம்ம இப்படி இந்த இறையச்சத்து அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்துல வருதுன்னு வைங்க, அந்த உணர்வு வந்தா தான் நாளைக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலை விட்டு பாதுகாக்கப்படுவோம். அந்த நியத்து வைங்க. நாளைக்கு மறுமையில நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னாடி நிற்பாங்க, சஹாபாக்கள் நிற்பாங்க. அவங்க முன்னாடி நம்ம அசிங்கமான கோலத்தை எழுப்பப்பட்டிருக்கூடாது. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஹின்சீராகவோ குரங்காகவோ ஷைத்தான் பிடித்தவர்களை போன்றோ முண்டமாகவோ எந்த ஒரு காரணத்துக்கும் நம்ம எழுப்பப்பட்டிருக்கூடாது. நம்மளால தியாகம் தான் செய்ய முடியல, சஹாபாக்களை போன்று தப்பாவது செய்யாமல் இருப்போம். தவறுகள் செய்யவிட்டும் பாதுகாக்கிறோன்னு வைங்க, நாளைக்கு நம்ம நல்ல நிலையில் எழுப்பப்படுவோம். செல்லலாம் சொல்றாங்க. ஒரு சிலருக்கு நாளைக்கு மறுமையில் எப்படி எழுப்பப்படுவாங்கன்னா, அதாவது ஒளிமிக்கவர்களாக எழுப்பப்படுவாங்களாம். அவங்களுடைய எப்படி முகம் பிரகாசித்தவர்களாக நாளை மறுமையில் ஒரு சிலர்கள் இப்படியும் எழுப்பப்படுவார்கள். யார் உலகத்துல கரெக்டா தொழுதுட்டு ஜகாத் கொடுத்து ஹஜ்ஜு செய்து யார் இறையச்சத்தோடு வாழ்கிறார்களோ இவர்கள் நாளை மறுமையில் பிரகாசமானவர்களாக எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் அது போன்ற ஒரு சூழ்நிலை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.